வணக்கம் மக்களே. இது மை3எட்ஸ் ஆர்கனைசேஷன் கமிட்டி குழுவாக சார்பாக அறிவிக்கப்பட்ட ஒன்று. என்னென்னா 28, 29, 30 இந்த மாதம் மேல பார்த்தீங்கன்னா மாலை இரவு 9 மணி அளவில் சரியாக டெலகிராம் குரூப் மூலிமா நமக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஸோ இதில் நிச்சயம் அனைவருமே நீங்கள் ஜாயின் பண்ணி டெலகிராம் லிங்க் மூலிமா உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருந்தாலும் உங்களோட அப்ளைனோ இல்லை டீம் லீடர்ஸ் டீம் மெம்பர்ஸ் யாராச்சும் கேட்டு கூட அந்த லிங்க்கை வாங்கி இது பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நிறைய பேர் நிறைய குரூப்பில் டெலகிராமோட இதையே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனை அதையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கூட கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கிங்க. ஸோ நிச்சயம் 28ஆம் தேதி நம் நிறுவனம் கடந்து வந்த பாதை எல்லாமே அதில் இம்ப்ளிமெண்ட் என்னென்ன நடந்துச்சு, ஏன் நம்ம நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்த நிறுவனம் எதனால் முழுமையாக அடுத்த மூமெண்ட்டுக்கு போக முடியல அப்படிங்கிறதை ஆலோசிக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 100 ப்ராடக்ட் மேலே லான்ச் பண்ணாங்க நம்ம நிறுவனத்தில். அதில் நம் மக்களுக்கு தேவையான அன்றாட தேவை, வாழ்க்கையில் தேவைப்படுற மிக குறைந்த விலையில் நிறையா ப்ராடக்டை டெவலப் பண்ணாங்க. கிச்சன் கேர், ஹோம் கேர், ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே விலை குறைவான விலையில் கொடுத்து அதே மாதிரி மக்களாகவே நாம் அனைவருமே ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து அது மூலியமாகவே ஒரு வருமானம் கிடைக்க ஏற்பாடு செஞ்சாங்க. இதன் மூலிமா அனைத்து தரப்பு மக்களுக்குமே அது சென்றடைஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக. இருந்தாலும் அதை சில காழ்ப்புணர்ச்சி, சில அரசியலாக இருக்கலாம், சில கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இப்படின்ட்டு பலதரப்பட்ட விஷயங்கள் மூலிமா நம் நிறுவனத்தை முடக்க, நம் நிறுவனத்தை தடை செய்ய பல யுக்திகளில் பயன்படுத்தி இதில் நிறுத்தினாங்க. ஆனால் இதில் பலாயிரம் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இந்த 2.5 வருடங்களாக மிக கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த முன்னாள் அரசு இருக்கலாம், அதே போல் பல யுக்திகள் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம். ஏன் அந்த அவல நிலை ஏற்பட்டது என்பதையும் ஆலோசனை கூட்டத்தில் நாம் ஆலோசிக்கப் போகிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக நிச்சயமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆலோசனையில் நிச்சயம் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் 29ஆம் தேதி. அதே போல் 30ஆம் தேதி முக்கிய முடிவுகள் எடுத்து அடுத்த கட்ட நகர்வு என்ன, நிச்சயமாக ஜூன் மாதத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட்டை என்ன அடுத்த முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் என்ன டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக மூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதை கோரிக்கை வைப்போம். அதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது கண்டிப்பாக நிச்சயம் முதலமைச்சரிடம் அனைத்து தரப்பு மக்களும் இதில் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதை சிந்தித்து நிச்சயமாக எல்லாருமே ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதே போல் நீங்களும் நம்பிக்கையோடு அனைவரது இடத்துலையும் ஷேர் பண்ணி நிச்சயமாக இதை கண்டிப்பாக எல்லாருமே நம்ம கலந்து ஆலோசிக்கணும். என்ன முடிவுகள் எடுக்கலாம், நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான நல்ல முடிவை எடுக்கலாம் என்பதை இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் இதில் ஒரு பங்களிப்பாக நிச்சயமாக நம் கடந்து வந்த பாதையில் மிக மோசமான சூழ்நிலையாக இந்த 3 வருடங்களாக இருக்கிறது. ஏனென்றால் இதை நம்பி நாம் பலாயிரம் குடும்பங்கள் இருந்தது. அதே போல் 1000 ஸ்டோர் உரிமையாளர்கள் இதில் இருந்தாங்க. ஸோ அத்தனை பேர்த்துக்குமே அவ்வளோ நிலை என்னென்னா கஷ்டமான சூழ்நிலை. நிறைய பேங்க்கில் லோன் வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம். பல விஷயங்களில் நம்மளுக்கு இது பயங்கரமான நெருக்கடியை கொடுத்து, ஆனால் நிறுவனம் இருந்த வரை, அதாவது ரன்னிங்கில் இருந்த வரைக்கும் சரியான முறையில் எல்லாத்துக்குமே மாதம் சம்பளமாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏன் இந்த தடை, ஏன் இந்த இடத்துல இந்த ஒரு சதி அப்படிங்கிறத கண்டிப்பாக கலந்தாலோசனை பண்ணணும். அப்படின்னா ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் இந்த இடத்துல நிச்சயமாக வேண்டும். அதை உங்கள் உரிமையாக நானும் அதில் ஒருவனாக நானும் இந்த இடத்துல பங்களிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இந்த இதையே ஏன் பதிவிடுறேன் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க இதை விட வேறு ஒரு வழி இல்லை. நாம் அனைவரும் தொடர்பு கொள்ள அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நாங்கள் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஆதரவு தெரிவிப்போம் என்பது நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல ஒற்றுமையாக இருந்து இந்த கலந்தாலோசனை கூட்டம் வெற்றிகரமாக நடக்க அனைவரும் ஆதரவு தாரீர். அந்த ஆதரவு தந்தால் நிச்சயம் நம் அனைவரதோட ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக நம் அடுத்த கட்ட நடவடிக்கை